கேத்தலிக்க திருச்சபை மத தலைவரும் வாட்டிகன் தலைவருமான போப் பிரான்சிஸ் உடல்நலக் குறைவால் 88வது வயதில் உயிரிழந்துள்ளார். நிமோனியா பாதிப்பால் மருத்துவமனையில் 5 வாரங்களுக்கும் மேல் சிகிச்சை பெற்று கடந்த மாதம் வீடு திரும்பிய கேத்தலிக்க திருச்சபை தலைமை மதகுரு போப் பிரான்சிஸ் ஈஸ்டர் திருநாளையொட்டி செயின்ட் பீட்டர்ஸ் சதுக்கத்தில் மக்களை சந்தித்து ஆசி வழங்கியிருந்தார். இந்த நிலையில் இன்று காலை வாட்டிகனில் உள்ள தனது இல்லத்தில் காலமானதாக தகவல் வெளியாகியுள்ளன. போப் பிரான்சிஸ் உயிரிழந்துள்ள நிலையில் அடுத்த போப் யார் என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. இதற்கு கடும் போட்டியும் நிலவுகிறது. இந்த பதவியை நிரப்ப ஏற்கனவே பல பிரபலமான கார்டினல்களின் பெயர்கள் முன்மொழியப்பட்டுள்ளன. ஒரு போப்பின் மரணத்தை தொடர்ந்து அல்லது போப் பெனடிக்ட் 16 போன்ற அரிதான சந்தர்ப்பங்களில் ராஜினாமா செய்யும் போது வாட்டிகன் ஒரு போப்பாண்டவர் கூட்டத்தை கூட்டுகிறது. அதில் திருச்சபையின் அடுத்த தலைவரை தேர்ந்தெடுக்க கார்டினல்கள் கல்லூரி ஒன்று கூடுகிறது. ஜனவரி 22, 2025 நிலவரப்படி மாநாட்டின் விதிகளின்படி 252 கார்டினல்களில் 138 வாக்காளர்கள் உள்ளனர். சிஸ்டைன் சாப்பலில் நடைபெறும் ரகசிய வாக்கெடுப்பில் 80 வயதுக்கு உட்பட்டவர்கள் மட்டுமே பங்கேற்க முடியும். அமெரிக்க கேத்தலிக் பிஷப்கள் மாநாட்டில் வலைதளத்தின்படி ஒரு வேட்பாளர் 2 பங்கு வாக்குகளை பெறும் வரை ஒவ்வொரு நாளும் 4 சுற்று வாக்களிப்பு நடைபெறும். இந்த செயல்முறை பொதுவாக 15 முதல் 20 நாட்கள் வரை நீடிக்கும். 2013ஆம் ஆண்டு முதல் வாட்டிகனின் வெளியுறவு செயலாளராக உள்ள பெனிட்டோவை சேர்ந்த 70 வயதான பாரோலின் அடுத்த போப்பிற்கான பட்டியலில் உள்ள முன்னணி கார்டினல் ஆவார். இடது அல்லது வலது அரசியல் சார்புகளை கடைபிடிப்பதற்கு பதிலாக பாரோலின் நீண்ட காலமாக தேவாலயத்திற்குள் ஒரு விவேகமான மிதமான நபராக கருதப்படுகிறார். மிக சமீபத்தில் பாரோலின் இத்தாலிய செய்தித்தாள் லெக்கோ டி பெர்காமோவுக்கு அளித்த பேட்டியில் பல புவிசார் அரசியல் பிரச்சினைகள் குறித்து கருத்து தெரிவித்திருந்தார். ஹங்கேரியாவை சேர்ந்த ஐரோப்பாவின் அயர் பேரவைகளின் முன்னாள் தலைவராக உள்ள கார்டினல் பீட்டர் ஏர்டோ அடுத்த முன்னணி வேட்பாளராக உள்ளார். பிலிப்பைன்ஸ் நாட்டை சேர்ந்த 7வது கார்டினலான ஆண்டோனியோ டேகல் என்பவரும் இந்த பட்டியலில் உள்ளார். 67 வயதான இவர் போப் பெனடிக்ட் 16ஆல் கார்டினலாக நியமிக்கப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. இவர் இடதுசாரி அரசியலுக்கு ஆதரவு அளித்து வருகிறார். போப் பிரான்சிஸின் விருப்பமானவராக கருதப்படும் கார்டினல் ஜூப்பி மே 2022ஆம் ஆண்டு முதல் இத்தாலியன் ஆயர் பேரவையின் தலைவராக இருந்து வருகிறார். 69 வயதான இவர் 2019ஆம் ஆண்டு பிரான்சிஸால் கார்டினல் பட்டம் பெற்றார். அதன் பின்னர் பல உலகளாவிய பயணங்களுக்கு அனுப்பப்பட்டார். போப் பதவிக்கு இத்தனை பேர் போட்டி இருக்கக்கூடிய நிலையில் அடுத்த போப் யார் என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம்.